அப்பப்பப்பா! என்ன ஒரு மேட்ச்சு! இந்த மாரி மேட்ச்ச வாழ்நாள்ல பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு மேட்ச்சு ஐபிஎல் 2025ல காமிச்சிருக்காய்ங்க. மரணத்துக்கே மரணம் காமிச்சிருக்கிறாய்ங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது ஆர்சிபி வர்சஸ் மும்பை மேட்ச்சில் என்னதான் சம்பவம் நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேட்ச்சில் ஹார்திக் பாண்டியாவா இல்லை ராஜத் பட்டிதாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டாஸ் டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணி டாஸை சூஸ் பண்ணது யாருன்னா ஹார்திக் பாண்டியா தான். பவுல் ஃபஸ்ட்டுன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பில்சால்ட்டை வந்து விக்கெட் தூக்கிட்டார் நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு. பவர் பிளே என்னும் கோயிலில் டென் போல்ட்டின் ஆதிக்கம் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா டென் போல்ட்டு விக்கெட் எடுக்காத மாதிரி தான் இருக்கும், ஆனால் சடனாக 2 விக்கெட்டு போட்டுருவார் பவர் பிளேயில். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விராட் கோலியும் அதுக்கப்புறமா நம்ம ராஜத் பட்டிதாரும் 2 பேரும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவ்தத் படிக்கல் விராட் கோலியோட ஜாயின் பண்ணி 2 பேரும் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து ஆடுனாங்க சொல்லலாம். பட் விக்கெட்டு விடாமல் வான்கடை ஸ்டேடியத்தில் ஆடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம விராட் கோலி வந்து டீசெண்டான ஒரு நாக்கு ஆடிட்டு இருந்தார். பின்னாடி தேவ்தத் படிக்கல் இறங்கி தாறுமாறுமாக சுற்றுறாப்புல. இவங்க ஆடுறத பார்த்தா கண்டிப்பாக 230 கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. தேவ்தத் படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவர் ட்ரைவ் ஆகட்டும், பவுன்ஸ் பால் ஆகட்டும், இறங்கி வந்து சுற்றுறதாகட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணார் அந்த ஸ்டேடியத்தில். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்னால் ஆர்சிபி டீமுக்கு ரன் அடிக்க முடியல. அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிதானமான ஆடிய விராட் கோலி பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக அடித்து 50 ரன்களை சேர்த்தார். பட் ஆர்சிபிக்கு நல்ல ஒரு கம்பேக்கு விராட் கோலி ஃபார்முக்கு வருது. விராட் கோலி அடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. பட் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ராஜத் பட்டிதார் கொஞ்சம் ராஜத் பட்டிதாரும் பொறுமையாக ஆடிட்டு இருந்தாப்புல. பட் விராட் கோலி ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்க முடியல, அவுட் ஆகி பெவிலியன் பிரிக்கும் போது. அதுக்கப்புறம் ராஜத் பட்டிதார் இந்த ஸ்கூப் ஷாட்டு, ரேம் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்கூப்பு, அதாவது கிரிக்கெட்டில் என்னென்ன ஷாட் இருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணிட்டாப்புல ராஜத் பட்டிதார். வச்சு செய்ன்னு செஞ்சு விட்ருக்காங்க மும்பை பவுலர்ஸை. ராஜத் பட்டிதாரும் நம்ம விராட் கோலி 2 பேருமே அடிச்சுட்டு இருந்த சமயத்தில் இவங்க விக்கெட்டை கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பட்சத்தில் நம்ம ஹார்திக் பாண்டியா வந்து நானே பவுல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து 2 விக்கெட்டுங்க. 14வது ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்து அதாவது கேமுக்குள்ளே வந்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸு. அந்த 2 விக்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விராட் கோலி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜத் பட்டிதார். இப்படி போயிட்டுருக்க சமயத்தில் ஹார்திக் பாண்டியா வந்து இந்த சீசனில் ஃபுல்லாக வந்து பவுலிங் வேறு மாதிரி வீசியிருக்காது. ஒரு கேப்டன்சி பவுலிங்னு சொல்லலாம். கேப்டன்சி நாக்கு வேறு மாதிரி, பட் கேப்டன்சி பவுலிங் அதுக்கு மேலே தரமான சம்பவம். அதுக்கப்புறம் ராஜத் பட்டிதார் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ண முடியல. லிவிங்ஸ்டன்னு அவுட் ஆகிட்டாப்பில். அதுக்கப்புறம் விராட் கோலி இல்லை நம்மகிட்ட. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிட் தான் இருக்கார். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அதிரடியாக ஆடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுற சமயத்தில் போட்டு பொழந்துட்டு இருந்தாப்புல. இப்படியே போயிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு சொல்லி சமயத்தில் ராஜத் பட்டிதார் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது பின்னாடி வந்த ஜிட்டி சர்மா 19 பாலுக்கு 41 ரன்னு. என்னமா அடிங்க, தாறுமாறான அடி ஜிட்டி சர்மா. அதாவது ஜிட்டி சர்மா இல்லாமல் டிம் டேவிட் அடிச்சிருந்தா இவ்வளோ ரன்னு வந்திருக்காது. பட் ஜிட்டி சர்மா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல அந்த இடத்துல. ஏன்னா வேறு மாதிரியான ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிக்ஸு மலைகள் பொழியுது. பும்ராக்கே வந்து பயங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு 221 ரன்னு ஆர்சிபி அடிச்சிட்டாங்க. அதாவது 222 டார்கெட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி 67 ரன்களும், ஹார்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பெருசாக யாரும் விக்கெட் எடுக்கலை.
அதாவது ஆர்சிபி இந்த மாதிரி அடித்து பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் இந்த வான்கடே ஸ்டேடியத்தில் 222 அடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா மும்பை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாள் சேசிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 219 அடிக்கி அதுதான் கடைசி, அதுக்கு மேலே அடித்ததில்லை. இந்த 222 டார்கெட் அடிப்பாங்கன்னு செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண மும்பை இந்தியன்ஸு ஓப்பனிங்கிலே நம்ம ரோஹித் சர்மா காட்டுத்தனமாக அடித்தாப்புல ஒரு 6 2 4 அடித்தார். சரி இவர் நல்லா அடிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சமயத்தில் இங்கே தாங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜத் பட்டிதார் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அதாவது கேப்டன்சி மைண்டை யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ரோஹித் சர்மா அவனை வாழ்நாளில் 17 டைம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேஸருக்கு அவுட்டாக இருக்கா. அதே மாதிரி டேயலை கொண்டாந்து டேயலை கொண்டு வந்து முடிச்சு விட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹேசில்வுட்டு பின்னாடி ரேயன் ரிக்கல்டனை தூக்க மும்பை வந்து அதில் பாலத்துக்கு போயிட்டாங்க பவர் பிளேலேயே. ஏன்னா கிட்டத்தட்ட 21 ரன்னுக்கு 2 விக்கெட்டு போயிடுச்சு. இப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் ஆர்சிபி கம்பேக்கு, அது ஹேசில்வுட் ஓவர் அடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா தலைவன் என்ன ஃபார்முங்க. ஹார்திக் பாண்டியா வேறு மாதிரி அதாவது பாண்டியா பயத்தை மரண பயத்தை காமிச்சிட்டாரு. என்ன மேட்சுங்க இது. பழைய பாண்டியாவை பார்த்துருக்கியா, வேறு மாதிரி சம்பவம் பண்ணுவாப்புல, அந்த மாதிரி தாங்க தரமான சம்பவம். அதாவது 2015 16 17 பாண்டியாவை பார்த்த மாதிரி இருந்தது. அவரோட சேர்ந்த திலக் வர்மா, நான்டா போன மேட்ச்சு என்னை ரிட்டர்யேட் பண்ணியாடா உட்கார வைக்கிறீங்க, இன்றைக்கி நான் யாருன்னு காமிக்கிறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லி என்ன தான் வந்து வெளியே அடிச்சுக்கிட்டாலும், ஆனால் சம்பவம்னு ஒன்று வந்தால் அதில் வந்து திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா தான். அதாவது தோக்க வேண்டிய மேட்சை கடைசி வரைக்கும் போய் கொண்டு போனதெல்லாம் அவுட்ஸ்டேண்டிங். அது பாண்டியா தாங்க, பலே பாண்டியாங்க, பவர் ஹிட் பாண்டியா, நிறைய என்னென்னமோ சொல்லலாம். வேறு மாதிரிங்க அந்த மாதிரி சம்பவம். இவர் 50, அவர் என்னடானா வந்து டாட் பாலே கிடையாது. மரம் வளர்ப்போம், அது செடி வளர்ப்போம், அதெல்லாம் மேட்ரே கிடையாது. அடி தான், இறங்கினா அடி தான், போட்டு பொழன்னு பொழக்கிறாப்புல. அதாவது ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா தம்பித்து போன தருணம். அப்படி ஒரு கட்டத்தில் ஃபேன்ஸ் வந்து எந்திரிச்சு கிளாப் பண்ணவே இல்லை. ஆனால் பாண்டியா உள்ளே இறங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியமே பாண்டியான்னு கத்திட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாவு பயத்தை காமிச்சிட்டான், சாவு பயத்தை காமிச்சிட்டான். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம்லாம் எப்போது ஒரு டைம் தான் நடக்கும். ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்லி போச்சு மேட்ச்சு. பட் இருந்தாலும் பில்சால்ட் அருமையான ஒரு கேட்சை பிடிச்சதுனால கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ்னால் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியல. அதாவது குர்னால் பாண்டியா வந்து கடைசி ஓவரில் 3 விக்கெட்டை கிட்டத்தட்ட 3 விக்கெட்டை எடுத்தாப்புல. அதில் வந்து மேஜர்லி என்னென்னா நமன்தீவ், தீபக் சகர், மிட்டில் சேனர் இந்த 3 விக்கெட் எடுத்ததுனால என்னமோ தெரில, குர்னால் பாண்டியா அவுட்ஸ்டாண்டிங் பவுலர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் குரூசியலில் இது வந்து 3 விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பாண்டியாவுக்கு கஷ்டமாகவும் இன்னொரு பாண்டியாவுக்கு சந்தோஷமாகவும் இருந்த தருணம் அது. அதாவது மும்பை இந்தியன்ஸ் கடைசியாக லாஸ்ட்டு 2 மேட்சை வந்து 10 ரன்ஸ் 12 ரன்ஸ், அதாவது 2 6 இதில் தான் வந்து தோக்குறாங்க. அவங்க பின்னாடி கம்பேக் கொடுப்பாங்களான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ஆர்சிபியோட கம்பேக்கு தரமாக இருந்தது. அதாவது ஆர்சிபி இதே மாதிரி ஆடினா எலிமினேட்டர் செமிஃபைனல் போனால் அங்கே பர்ஃபார்ம் பண்ணாதான் கப்பு வாங்க முடியும். பட் லீக்லேயே வந்து இவங்க பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்குது. இந்த வாட்டி வந்து பவுலிங், பேட்டிங், ஆல்ரவுண்டர் பொசிஷன் எல்லாமே தரமாக எடுத்துருக்குறாங்க ஆர்சிபி பொறுத்தவரைக்கும். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், நேற்று நடந்த சம்பவம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.